இந்த படத்தினுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் இந்த படத்தில் இடம்பெற்ற சில நடிகர்களை இங்கு அழைத்து பேச வைத்தார்கள். நண்பர்களே, அவர்கள் அனைவரும் கருப்பு காய்களாக இருந்தார். ஒரு 4 பக்கங்களை இணைக்கக்கூடிய அந்த சதுரத்துக்கு பேர் தான் நாற்கரம்னு சொல்லுவாங்க. அந்த 4 பக்கங்கள் ஈக்குவலாக இருந்தாலும் சரி, இல்லை சாய் சதுரமாக இருந்தாலும் சரி, இல்லை செவ்வகமாக இருந்தாலும் சரி, அதுக்கு பேரும் நாற்கரம் தான். யார் எங்கு நடக்க வேண்டும், யார் எதை பேச வேண்டும், யார் என்ன பெயர் வைத்துக் கொள்ள வேண்டும், யார் படிக்க வேண்டும் என்பது சமூகத்தில் எப்படி ஒரு நீண்ட நெடிய போராட்டம் இருந்ததோ, திரைப்படத்திற்குள்ளும் அப்படி ஒரு போராட்டம் நடந்து கொண்டேதான் இருந்திருக்கிறது. நம்பர் 1, நம்ம டீம். நிறைய பேர் யோசிப்பாங்க, எனக்கு ஒரு 5 கோடி கொடுத்தா படம் பண்ணிடுவேன், படம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, பணம் தானா. பணம்ன்றது வந்து ப்ரைமரி. பட் when it comes to படம் அப்படின்னு எடுக்க போகும்போது வர்றது ஃபஸ்ட்டு டீம். வெள்ளை காய்களுக்கும் கருப்பு காய்களுக்கும் நடுவில் வந்து ஒரு காலங்காலமாக ஒரு போர் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வெள்ளை காய்களை வந்து நம்ம பணக்காரன், கார்ப்பரேட், அரசியல்வாதி, அதிகார வர்க்கம் அப்படி எல்லாம் வேணால் நம்ம அதில் வந்து பொருத்தி பார்த்துக்கலாம். கருப்பு காய்களுக்கு வந்து நம்ம என்னென்னா ஏழை, ஒடுக்கப்பட்டவர்கள், ஏமாற்றப்படுபவர்கள், இப்படி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த 2 பேருக்குமான வார், அதாவது போர் வந்து காலங்காலமாக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றது தான் நம்ம நாற்கர போர்னு வந்து வச்சிருக்கோம். அலாசாவில் எந்த படம் ஓடணும், காசி தேட்டரில் எந்த படம் ஓடணும், அப்படி அங்கு கூட பாகுபாடு இருக்கிறது. அந்த இடத்திற்கு நம்முடைய பிள்ளைகள் கருப்பு காய்கள் வந்து அடைவதற்கு ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தை நடத்தி வந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் முதல்ல மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் மேடையில் அமைந்திருக்கிற திரைத்துறையை சார்ந்த, திரையில் தவிர்க்க முடியாத ஒரு முக்கிய பங்கு வகிக்கிற இயக்குநர்களே, முக்கிய பங்கு வகிக்கிற தயாரிப்பாளர்களே, முக்கிய பங்கு வகிக்கிற அனுபவம் வாய்ந்த மூத்த கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நாற்கர போர் படத்துடைய டெக்னீஷியன்ஸ் அனைவருக்கும், நடிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கிற பார்வையாளராக வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நாற்கர போர் அப்படின்னா என்ன அப்படின்ற அந்த ஒரு கேள்வி எல்லார்ட்டையும் இருக்குது. அது ஒரு 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 பேசு பொருளாக இருக்குது. அந்த பேர் வந்து ஒரு பேசு பொருளாக இருக்குது. அதுக்கு முதல்ல நம்ம பார்த்திபன் சார்கிட்ட தான் முதல்ல நான் வந்து இந்த தலைப்பை எடுத்துகிட்டு போய் பார்த்திபன் சார்கிட்ட தான் நான் சொன்னேன். அவர் வந்து இந்த தலைப்பை வந்து அப்படியே வச்சுக்கோ, இது வந்து ஒரு பேசு பொருளாக மாறும், கூகுள் எல்லாமே வந்து சர்ச் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அவருக்கு ரொம்ப நன்றி. இந்த டைமில் நான் அவருக்கு சொல்லிக்கிறேன். நாற்கர போர்னா என்ன அப்படின்னா, நாற்கரம் அப்படின்றது ஒரு 4 பக்கங்களை இணைக்கக்கூடிய அந்த சதுரத்துக்கு பேர் தான் நாற்கரம்னு சொல்லுவாங்க. அந்த 4 பக்கங்கள் ஈக்குவலாக இருந்தாலும் சரி, இல்லை சாய் சதுரமாக இருந்தாலும் சரி, இல்லை செவ்வகமாக இருந்தாலும் சரி, அதுக்கு பேரும் நாற்கரம் தான். இந்த நாற்கரம் வந்து சதுரங்க விளையாட்டோட சதுரங்க கட்டத்தை குறிக்கிறது. இந்த சதுரங்க கட்டத்தை வந்து நம்ம வந்து சமூகமாக எடுத்துக்கலாம், நாடாக எடுத்துக்கலாம். அந்த கட்டத்தில் இருக்கிற சதுரங்க கட்டத்தில் இருக்கிற வெள்ளை காய்களுக்கும் கருப்பு காய்களுக்கும் நடுவில் வந்து ஒரு காலங்காலமாக ஒரு போர் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வெள்ளை காய்களை வந்து நம்ம பணக்காரன், கார்ப்பரேட், அரசியல்வாதி, அதிகார வர்க்கம் அப்படி எல்லாம் வேணால் நம்ம அதில் வந்து பொருத்தி பார்த்துக்கலாம். கருப்பு காய்களுக்கு வந்து நம்ம என்னென்னா ஏழை, ஒடுக்கப்பட்டவர்கள், ஏமாற்றப்படுபவர்கள், இப்படி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த 2 பேருக்குமான வார், அதாவது போர் வந்து காலங்காலமாக இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் நம்ம நாற்கர போர்னு வந்து வச்சுருக்கோம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரொம்ப அற்புதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. முதல்ல இந்த படத்தினுடைய கதை நாயகன் லிங்கேஷ், அவர் தன்னுடைய முழு உழைப்பையும் இதில் வந்து போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த நடித்த மாஸ்டர் அஸ்வின், அதுக்கப்புறம் அபர்நிதி, அதுக்கப்புறம் சோலை மனோ, அதுக்கப்புறம் தமிழரசி, அதுக்கப்புறம் இப்ராஹிம், அதுக்கப்புறம் அன்பு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாருமே வந்து அவங்கவுங்க பங்களிப்பை 200% வந்து கொடுத்துருக்காங்க. இதை நாம் இந்த படத்தை பற்றி பெருமையாக சொல்கிறத விட, நீங்கள் எல்லாருமே வந்து படம் பார்த்துட்டு நீங்கள் அதை சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப அது மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படம் அமையறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த திரு வேலாயுதம் சார், தயாரிப்பாளர் வேலாயுதம் சார் அவர்களுக்கு நான் வந்து இந்த நேரத்தில் நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்.
அவர் கதையை கேட்டவுடனே எந்த ஒரு ஆட்சேபனையும் சொல்லாமல் நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழு சுதந்திரம் கொடுத்து இந்த படத்தை இந்த தூரம் வந்து கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் மேனேஜர் செல்வம் அவரும் வந்து இடையிடையே பிரச்சனை ஏற்படும் போது அவர் வந்து எல்லாத்துட்டையும் சமாதானம் பண்ணி அவர் இந்த படத்தை இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு. இன்னொரு மத்தளத்துக்கு 2 பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து அருண்மொழி தேவன் அவரும் இந்த படத்தில் வந்து ரொம்ப நெருக்கடியான காலகட்டத்தில் வந்து சப்போர்ட் பண்ணி இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு. எனக்கு டெக்னீஷியன்ஸுக்கு, அதுக்கப்புறம் அருண்மொழி தேவனுக்கு, தயாரிப்பாளருக்கு, இவங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வரும்போது இடையில மாட்டிக்கிட்டவர் வந்து லிங்கேஷ். அவரும் வந்து இது ஒரு ஏபியாவே ஒர்க் பண்ணி இந்த படத்தை வந்து நல்லபடியாக முடிச்சு இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த படம் இந்த லெவலுக்கு வர்றதுக்கு முக்கிய காரணம் வந்து தயாரிப்பாளர் திரு சுரேஷ் காமாட்சி அவர்கள். இந்த படத்தை பார்த்த உடனே இது நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் சேரணும், இது நல்ல ஒரு மெசேஜ் உள்ள படம், இது வந்து நான் கரெக்டான ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் அவர் தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்காரு. படத்தை ரிலீஸும் பண்ண போகிறாரு. ஆனால் ரொம்ப நன்றிண்ணே. அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அத்தனை, கேமராமேன் அர்ஜுன் ரவி, ஞானசேகரன், அதுக்கப்புறம் எடிட்டர் ரஞ்சித், மியூசிக் டைரக்டர் தினேஷ் ஆண்டனி, எடிட்டர் கலை திருமன் ராகவன், இப்படி எல்லாருமே வந்து அவங்க உழைப்பை கரெக்டாக போட்டிருக்காங்க. இந்த படம் ஒரு பேசு பொருளாக மாறும், ஒரு முக்கிய விவாதத்தை இந்த படம் வந்து ஏற்படுத்தும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நல்ல படங்களை வந்து என்றைக்குமே மக்களும் சரி, பத்திரிகையாளர்களும் சரி, என்றைக்குமே தவற விட்டதும் இல்லை, அதை வந்து கொண்டாட தவறியதும் இல்லை. இது உங்கள் பார்வைக்கு, உங்களுடைய இதுக்கு விடுறேன். நீங்கள் இந்த படம் பார்த்துட்டு உண்மையான கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்ற எந்த கருத்தாக இருந்தாலும் சரி, அதை மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும். வந்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அழகான தமிழ் பெயரோடும் ஒரு ஆழமான உள்ளடக்கத்தோடும் வெளிவர இருக்கின்ற இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், இயக்குனர், தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் என் அன்பிற்குரிய ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தினுடைய நோக்கம், இந்த படத்தினுடைய கதையை பற்றி இயக்குனர் வந்து மிக தெளிவாக ஒரு திருத்தமாக எடுத்துரைத்தார். நான் மகிழ்ச்சி அடைகிற விஷயம் இந்த படத்தினுடைய தலைப்பு, உள்ளடக்கம் மட்டுமன்றி இந்த படத்தினுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள், இந்த படத்தில் இடம்பெற்ற சில நடிகர்களை இங்கு அழைத்து பேச வைத்தார்கள். நண்பர்களே, அவர்கள் அனைவரும் கருப்பு காய்களாக இருந்தார்கள். இந்த படம் எதை பற்றி பேசுகிறது என்பது மட்டுமல்ல, இந்த படத்தில் யாரெல்லாம் பேசியிருக்கிறார்கள் என்பது கூட ஈரோட்டு கிழவனின் ஒரு முன்னுரையோடு போட்டு கருப்பு என்பதோடு ஆரம்பித்திருக்கிறார்கள். இது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இதற்காகவே இந்த படம் மாபெரும் வெற்றியை அடைய வேண்டும் என்று நான் வேண்டேன். ஒரு படம் நல்ல படம் அப்படிங்கிறதுக்கு என்னன்னா வேற வேற அடையாளங்கள் இருந்தது. இன்றைக்கு ஒரு படம் நல்ல படம், ஆழமுள்ள படம், கருத்துள்ள படம் என்றால் தம்பி சுரேஷ் காமாட்சி எந்த படத்தை அவர் வெளியிடுகிறாரோ அந்த படம் நல்ல கருத்துள்ள படம் என்பது அடையாளமாக திகழ்கிறது. அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நண்பர்களே, ஒரு சமூகத்தை போலவே திரைப்படமும் ஒரு யார் எங்கு நடக்க வேண்டும், யார் எதை பேச வேண்டும், யார் என்ன பெயர் வைத்துக் கொள்ள வேண்டும், யார் படிக்க வேண்டும் என்பது சமூகத்தில் எப்படி ஒரு நீண்ட நெடிய போராட்டம் இருந்ததோ திரைப்படத்திற்குள்ளும் அப்படி ஒரு போராட்டம் நடந்து கொண்டேதான் இருந்திருக்கிறது. அரசர்களை பேசினார்கள், பண்ணையார்களை பேசினார்கள், முதலியார்வாள், பிள்ளைவார்மாள் இவங்களை பேசினாங்க. அதை தாண்டி ஒடுக்கப்பட்டவர்களை பற்றி பேசுவதற்கு இவ்வளவு காலமாயிருக்கிறது. ஒடுக்கப்பட்டவர்களை யாரெல்லாம் பேச வேண்டும் என்கிற இடத்திற்கு வருவதற்கு இவ்வளவு காலமாயிருக்கிறது. அதே போல ஒரு படம் பலாசாவில் எந்த படம் ஓடணும், காசி தேட்டரில் எந்த படம் ஓடணும், அப்படி அங்கு கூட பாகுபாடு இருக்கிறது. அந்த இடத்திற்கு நம்முடைய பிள்ளைகள், கருப்பு காய்கள் வந்து அடைவதற்கு ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தை நடத்தி வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். நான் இரண்டு செய்தியை மட்டும் இங்க கூற விரும்புகிறேன். நான் நடித்த முதல் படம் என்னுடைய நண்பன் இயக்குனர் ராஜபாண்டி என்னமோ நடக்குது என்கிற படத்தில் என்னை நடிக்க வைத்தார். அந்த படத்தில் உதவி இயக்குனராக இருந்தவர் ஸ்ரீவெற்றி. அதோடு நான் இந்த படத்தை தொடர்புபடுத்திக் கொள்கிறேன். அது மட்டுமன்றி அவர் இலக்கியம், கவிதை போன்ற துறைகளிலும் மிகவும் நெருக்கமானவர். ஒன்று. இரண்டாவது, இந்த படத்தினுடைய கதை நாயகன் தம்பி லிங்கேஷ். நான் ஒரு
தொலைக்காட்சி தொடரை விஜய் தொலைக்காட்சிக்காக சலனம் என்கிற தொடரை இயக்கி கொண்டிருந்தேன். அப்போது அந்த யூடிவி நிறுவனம், அவர்கள் தான் தயாரிப்பாளர்கள், அவங்க 2 பேரை வந்து காட்சி ஊடகவியல் துறை மாணவர்கள் லயோலா கல்லூரியில் வந்து 2 பேரும் நீங்க உதவி இயக்குனராக வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. வேண்டாம், எதுக்குங்க, வேலை செய்யற இடத்துல போய் நோட்டை வச்சுட்டு ஏதாவது ஓரமாக உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க, அந்த பசங்க எதுக்கு வேலை செய்யறவங்க இருக்கட்டும்னு சொன்னாங்க. இல்லை வச்சுக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு ஒத்துக்கிட்டேன். 2 தம்பிகள், ஒரு சிறு பிள்ளைகள் அங்க வந்தாங்க. ஒரு வாரம் கூட இருக்காது, அவர்கள் அந்த வேலைகளுக்குள், படப்பிடி வேலைகளுக்குள் தங்களை ஐக்கியப்படுத்தி கொண்டார்கள், இணைத்து கொண்டார்கள். கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு பிறகு எதை எடுக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பவர்களாக அந்த 2 பிள்ளைகளும் மாறினார்கள், 2 தம்பிகளும். அந்த அளவுக்கு அதுக்குள்ள வந்துட்டாங்க. அதில் ஒன்று தம்பி லிங்கேஷ். நான் நினைத்தேன் அவர் ஒரு பெரிய இயக்குனராக வருவான் என்று நினைத்தேன். நல்ல நடிகனாக வந்திருக்கிறான். இது கதை நாயகனாக அவன் நடிக்கிற நல்ல நடிகன். அவனுக்கும் இது பெரும் வெற்றி தர வேண்டும், தரும் என்று நான் நம்புகிறேன். இந்த படத்தை தோளில் சுமந்து சென்று மக்களிடம் சேர்க்கக்கூடிய அந்த மாபெரும் மகத்தான பணியை நமக்கு காத்திருக்கிறது. நண்பர்களே, செய்வோம், இதை வெல்ல வைப்போம், ஒரு வழிகாட்டியாக்குவோம். நன்றி, வணக்கம். எல்லாருக்குமே வணக்கம். எல்லாருமே சொல்றாங்க இந்த படம் ரொம்ப வெற்றியாகும்னு. பட் நான் இன்னைக்கு டிக்ளேர் பண்றேன், இந்த மூவி ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல். ஃபர்ஸ்ட் 2 ரீசன் சொல்றேன். நம்பர் 1, நம்ம டீம். நிறைய பேர் யோசிப்பாங்க, எனக்கு ஒரு 5 கோடி கொடுத்தா படம் பண்ணிடுவேன், படம் பண்றதுக்கு என்ன இருக்கு, பணம் தானா. பணம்ன்றது வந்து பிரைமரி. பட் when it comes to படம் அப்படின்னு எடுக்க போகும்போது வர்றது ஃபர்ஸ்ட் டீம். ஸோ ஐ கங்க்ராச்சுலேட் ஃபுல் வெற்றிஸ் டீம். ஏன்னா வெற்றியோட பேர்லயே வெற்றி இருக்கு. ஸோ அங்கேருந்தே வெற்றி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த படம் ஆல்ரெடி சக்ஸஸ் என் பொறுத்த வரைக்கும். 2வது வந்து, எப்பவும் வந்து ஒரு படம் பார்த்து ஒரு ஹைலி சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடியூசர், நிறைய எஸ்டாப்ளிஷ்டோட ஸ்டார்ஸோட பண்ணியிருந்த ஒரு ப்ரொடியூசர் வந்து முன்னாடி வராரோ, இது நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு, அதுவும் ஒரு சக்ஸஸ் இண்டிகேஷன் தான். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் சுரேஷ் காமாட்சி சார். இது வந்து ஜஸ்ட் மேடையில் வந்து சொல்கிறதுக்கான ஒரு விஷயம் கிடையாது. உங்கள் மாதிரி நீங்கள் வந்து இது இன்ஸ்பிரேஷன். உங்களை பார்த்து நிறைய ப்ரொடியூசர்ஸ், தமிழ் ட்ரேட் தெரிஞ்ச நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து வரணும். இதுக்கு நான் ஏன் இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, நாங்களும் ப்ரொடியூஸ் பண்ணி அது எப்படி கொண்டு போனோம்னே தெரியல இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் கூட. ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா ஒரு ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஒரு அப் அண்ட் டவுனாக டே அவுட் மாறுதோ, இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் பேசுவோம், நாளைக்கு அந்த விஷயம் இங்கே இருக்காது. ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். வெளியில் போய் நம்ம ஈஸியாக பணம் பண்ணி எடுக்கிறது ஈஸி. பட் இங்கே வந்து அதுக்கான கைடாக இருந்து ஒரு காமாட்சி சார் வந்து இந்த படத்தை எடுத்து அடுத்து வந்து நாளைக்கு August 9th ரிலீஸ் பண்ணுறாருன்னா, it's gonna be 100% success. I wish the entire team, wishing you all the best. Lingesh, don't worry. நீங்க எல்லாம் எத்தனை விஷயம் சொல்லியிருக்கீங்களோ, அசிஸ்டன்ட், ஏடி, கேமராமேன், டைரக்டர், ஃபைட், ஸ்டண்ட்ஸ் எல்லாமே நானும் பார்த்துருக்கேன் ரியலிஸ்டிக்கா. ஸோ திஸ் இஸ் என்ஜாயிங் த ஒரு ப்ராசஸ். அடுத்து நமக்கு பெரிய லெவலில் போகும்போது நம்மளுக்கு இதுதான் ஒரு லைக் வில் ஹெல்ப் ஃபார் மோர் கிரியேட்டிவிட்டி, மோர். எப்பயாவது நம்ம வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் வரும், பட் இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் ஃபியூச்சரில் பம்ப் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு அற்புதமான காஸ்ட் டீம் இருக்குது. சுரேஷ் மேனன் சார், ஹைலி டேலண்டட் சார், டீம், எவ்ரிபடி இன் திஸ் லைக் ஆர்ட்லேருந்து மியூசிக்லேருந்து எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஐ விஷ் தி என்டையர் டீம் மை ஹோல் ஹார்ட்டட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.